நம்ம இந்த வீடியோவில் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 4-5 உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், உருளைக்கிழங்கு நான் ஸ்லைசஸாக அறுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி தேங்காய், இதெல்லாம் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக இதில் வந்து இரும்பு கடாயும் மண்பானை யூஸ் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் நமக்கு ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் நல்லா வறுந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து பொரியிற அளவுக்கு நம்ம விட்டுறணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வரமிளகா ஆட் பண்ணி அது கருகாமல் வறுத்துக்கணும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்க தான் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்குங்க. இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டையே ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா வதக்குறோம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணி வதக்கும் போது தான் அந்த வந்து டேஸ்ட் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். எல்லாம் அட் அ டைம் போடும்போது வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் வதங்கும் போது நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ ஒவ்வொன்றா போட்டு வதக்கும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தயிரை நல்லா மோராக அடைச்சி ஊற்றிக்கிறோம். இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இதை வந்து உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே இது வந்து ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு பதம் வரும். இல்லைன்னா வந்துட்டு மோர் வந்து திரிஞ்சிரும். ஸோ வந்து எப்போவுமே சிம்மில் வச்சு செய்யுங்க. ஒன்ஸ் மோர் ஆட் பண்ணிட்டாலே நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் செய்யணும். உப்பு வந்து மோர் அடிக்கும் போதே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நீங்கள் அப்போவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபைனலாக நீங்கள் உப்பு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கவும் கூடாது, அதை க்ளோஸ் பண்ணி வச்சும் நம்ம சமைக்கக்கூடாது. ஸோ நம்ம ஓப்பன்லேயே வச்சு சிம்மில் இந்த மாதிரி நல்லா நுர கட்டும்போது அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.